கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் ரோமர் 11வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நம்ம வேதத்தை விலக்கி பார்ப்போம். இந்த வசனம் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்படின்னு. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் மாம்சமா செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால தேவன் உங்களை கைவிட்டுருவார் அப்படிங்கிற எண்ணினீங்கன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா தேவன் இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். நம்ம செய்கிற தேவையற்ற செயல்கள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து போட முடியாதுங்க. மாறாக அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அழைப்பு, நம்ம தேவையில்லாம செய்யறோம் பார்த்தீங்களா ஒரு சில காரியங்கள், அந்த காரியங்கள் மாற்றப்பட்டு தேவனோடு இணைக்கக்கூடிய விதத்துல கிருபை பாராட்டப்படுகிறதா இருக்கு. சுருக்கமா சொன்னோம்னா, நம்மனால தேவனுடைய கிருபையும் அழைப்பும் அழிந்து போகாது. தேவனுடைய கிருபை அழைப்பு நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவையற்ற சுபாவங்கள் மாற்றப்பட்டு போகும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறவர்களாய் இருப்போம். வேதத்துல ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறதுல, நல்ல கனி கொடாத மரத்தை வெட்டி அடுப்புல போட்டுருவோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல வேற கடன் சொல்கிறாங்கல்ல, உரம் போட்டு இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கை அப்படியே வீணாய் போகாத வண்ணம் கனி தரக்கூடிய விதத்துல தேவன் நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நம்ம செய்கிற செயல்கள் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரித்து போட்டுரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிங்கன்னா, எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறும்படியாக, இன்னும் சொல்லப்போனா உங்க வாழ்க்கை கனிதரக்கூடிய விதத்துல இருக்கும்படியாக தேவன் உங்களோடு தான் கூட இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்க வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி இருக்கும்படியாகவே மாற்றி உங்களை நிறைவாய் வாழ செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.